ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய கட்டை பேக்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதனுடைய கைப்பிடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த பேக்கை வந்து நான் ரீயூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனுடைய கைப்பிடிகளை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கட்டை பேக்கை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது. அந்த பேக்குடைய பாதி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடு திருப்பிக்கிட்டு அந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய அந்த லேயரை கொஞ்சம் விட்டுட்டு ஓரங்களில் மட்டும் கட் பண்ணணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணியும் ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாப்லரும் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டாப்லர் தான் பண்ணி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிஷினில் கூட ஒரு தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து அழகாக வந்து ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்பவே சிம்பிளான வே. ஸோ ஸ்டாப்லர் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் கூட விடாமல் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் அழகாக ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அதனுடைய கீழ்ப்பகுதியை வந்து மேலே இருக்கக்கூடிய லேயருடைய கீழ்ப்பகுதியோடு சேர்த்து அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் இந்த ஆர்கனைசர். இதே மாதிரி சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்லர் பண்ணுற மாதிரி நீங்கள் 2 லேயரையும் சேர்த்து பிடிச்சு அழகாக ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஃபைனலாக. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்லேயே வந்து ஸ்டாப்லர் பண்ணிடலாம். ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு உள்பக்கத்தில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து கட் பண்ணி வைக்க போகிறோம். நான் வந்து பழைய புக்கில் இருக்கக்கூடிய ஒரு அட்டையை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையும் கட் பண்ணிக்கலாம். இல்லை இன்விடேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கூட அதனுடைய அட்டைகளை கூட இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக தான் நம்ம வைக்கிறோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் கட் பண்ணி விட்டுட்டு அந்த அட்டையை உள்ளே வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி கிளாத்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லாபில் வந்து கிளாத்தெல்லாம் மடித்து வைக்கும்பொழுது களைஞ்சி விழுந்துக்கிட்டே இருக்கும் எடுக்கும் பொழுதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதுக்குள்ளே தேவையான பொருட்களை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஒரு கிளாத் எடுக்கும்பொழுது இன்னொரு கிளாத் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி எந்த கிளாத் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த ஆர்கனைசர். அதே மாதிரி இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து ரொம்பவே சேவ் ஆகுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாண்ட்ஸ் பவுடருடைய அந்த பாட்டில், எம்டி பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அந்த பாட்டிலை நான் கட் பண்ணுற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அந்த போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் வந்து இந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதனுடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக, அதாவது உருளாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பிளாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் வாட்டர் பாட்டிலுடைய மூடிகளை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதனுடைய பேக் சைடில் அழகாக ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பொருட்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து இதில் க்ரையான்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெயிண்ட் பாட்டில்ஸ் இருக்குங்களா, குட்டி குட்டி பாட்டில்ஸ், அந்த பெயிண்ட் பாட்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கிச்சனில் காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுடர் பாட்டில்ஸ் இருக்குன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிரப் பாட்டில்லாம் வாங்கினா அந்த பாட்டிலுடைய
காட்டன் பாக்ஸை நம்ம தூக்கி தான் போட்டுருவோம். அந்த பாக்ஸை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. அந்த பாக்ஸை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதனுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அந்த போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். அதனுடைய சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு சைடில் மட்டும் நம்ம கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து இதை ஒரு குட்டி டைரி மாதிரி ரெடி பண்ண போகிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ், உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் நோட்பேட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். எம்டி பேப்பர்ஸை கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் நோட்பேட் மாதிரி. நான் வந்து என் பையனுக்காக இதை ரெடி பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அவனுக்கு தேவையான பிக்சர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பழைய புக்கிலேருந்து கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பாக்ஸுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஓல்டு கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த ஓல்டு கிளாத்தை அழகாக இதுக்கு மேலே வந்து ஒட்டி விட்டுடலாம். நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் கூட இதுக்கு மேலே ஒட்டி விடலாம். அப்படி இல்லைனா ப்ரௌன் ஷீட் கூட இதுக்கு மேலே வந்து அழகாக ஒட்டி விட்டுக்கலாங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். இது வந்து ஜஸ்ட்டு டெக்கரேஷன்ஸ்க்காக தான். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்த பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிக்சர்ஸை, அந்த பேப்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ளே வந்து நம்ம அழகாக ப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணியும் ஒட்டிக்கலாம், இல்லை இந்த மாதிரி க்ளூகன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி கூட இதை 2 இடத்துல ஹோல்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். நம்மளுடைய சூப்பரான குட்டி புக் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்கை வந்து குழந்தைங்க படிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸை வந்து அழகாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து குட்டியாக இருக்கிறதால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கற்றுப்பாங்க. நான் வந்து ஒவ்வொரு அனிமலும் என்ன ஈட் பண்ணும், என்ன சாப்பிடும் அப்படின்றத பிக்சரை கட் பண்ணி வந்து அழகாக இதில் ஒட்டியிருக்கேங்க. நீங்கள் இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பேப்பர்ஸை கட் பண்ணி வச்சு ஒரு குட்டி டைரி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், நோட்பேட் மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஹேண்ட் பேக்கில் வச்சும் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பாக்ஸை ரீயூஸ் பண்ணி ஒரு சூப்பரான குட்டி புக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே பிடிக்குங்க குழந்தைங்களுக்கு இந்த புக்கை யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்படுறவங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆயில் கவரில் இருக்கக்கூடிய ஆயிலை வந்து ஈஸியாக வந்து எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வந்து ஆயில் ஊற்றி முடித்த பிறகு அந்த கவரில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து எப்போவுமே மிச்சம் இருக்கும். ஸோ அதை வந்து டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் தாங்க. நம்ம எந்த பக்கம் ஓப்பன் பண்ணமோ அந்த இடத்துல நம்ம ஒரு பின்னை வந்து குத்தி விட்டு ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அதனுடைய மறுமுனையில் நீங்கள் அழகாக ஒரு கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எந்த கண்டெய்னரில் ஆயிலை கலெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த கண்டெய்னரை அந்த கவருக்கு நேராக வந்து வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கவரில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வச்சுருக்க அந்த ஆயில் கண்டெய்னரில் கலெக்ட் ஆகிடுங்க. ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி ஆயிலை வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணி எடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கணும் இந்த டிப்ஸ். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய பெண்ணை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம நிறைய பேர் வந்து பழைய பெண்ணை வந்து தூக்கி தான் போடுவோம். அந்த பெண்ணை வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அது உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபில் மட்டும் எடுத்து தூக்கி போட்டுட்டு அந்த பெண்ணுடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த மூடியை கழட்டிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு சேஃப்டி பின்னு, ஒரு ஏர் பின்னு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பொட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு இயரிங் செட்டு குட்டியாக, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு அதை வந்து நம்ம ஹேண்ட் பேக்லேயோ பர்ஸ்லேயோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே போகும்பொழுது நிறைய டைம் பொட்டு வைக்காமல் போயிடுவோம், கம்பல் போடாமல் போயிடுவோம். இல்லை டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டி பின்னோ ஏர் பின்னோ தேவைப்படும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டு வந்து அழகாக இந்த பெனில் உள்ள போட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போவாச்சும் தேவைப்படும் பொழுது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது ரொம்ப சேஃபாக இருக்கும். கீழேயும் வந்து உங்களுக்கு விழாது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த மூடியை கழட்டிட்டு நம்மளுக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு மறுபடியும் மற்ற பொருட்களை இது உள்ளவே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பெண்ணை வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். குட்டீஸ் கிச்சன்
சித்ரா, சுஜாதா உதயகுமார், ரமாதேவி, துர்கா, மாயாவதி, யோகிலா, சரஸ்வதி ராமகிருஷ்ணன், சீதா லக்ஷ்மி, நடராஜன், பிரசாந்த், சாய், அமர்நாத், அன்னபூரணி, மலர், தமிழ் சேனல் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சமையல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.